Welcome by students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 12th biogeology 6th lesson. 6th lesson name is evolution. In this lesson, today's section, I would like to teach about Darwin theory of natural selection. Come to the introductory part. So our important heading is 6.5.2 Darwin's theory of natural selection. In Tamil, டார்வினின் இயற்கை தேர்வு கோட்பாடு. டார்வினின் இயற்கை தேர்வு கோட்பாடு. Here Charles Darwin explained the theory of evolution in his book The Origin of Species by Natural Selection. Okay, Charles Darwin explained the theory of evolution. அதாவது சார்லஸ் டார்வின் என்ன பண்ணார்னா எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாமம் சார்ந்த தனது கருத்துக்களை, தனது கோட்பாட்டை அவருடைய புகழ்வாய்ந்த புக்கில் தெரிவித்தார், என்னும் நூலில் தெரிவித்துள்ளார். சார்லஸ் டார்வின் தன்னுடைய பரிணாமம் சார்ந்த எவல்யூஷனா பரிணாமம், தியரினா கோட்பாடுகள், பரிணாமம் சார்ந்த கோட்பாடுகளை தனது புகழ்பெற்ற புத்தகத்தில் வெளிப்படுத்தினார். வாட் இஸ் த புக் நேம்? ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். வாட் இஸ் த புக் நேம்? வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். அதாவது இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம். இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் இன் தமிழ். பட் இன் இங்கிலீஷ் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற புத்தகத்தில் சார்லஸ் டார்வின் இந்த பரிணாமம் சார்ந்த எவல்யூஷன் ரிலேட்டடான கோட்பாடுகளை, தியரிஸை பப்ளிஷ் பண்ணார். அது ஒன்று. டியூரிங் இஸ் ஜேர்னி, ஸோ அவருடைய பயணத்தின் போது, சரிங்களா, அவர் உலகத்தில் டியூரிங் ஹிஸ் ஜேர்னி, அவர் பயணம் செய்த போது அரவுண்ட் த எர்த், உலகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டார். ஹீ மேட், அப்படி பயணம், ஜேர்னினா சுற்றுலா போதல் அல்லது பயணம் செய்தல், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போதலை ஜேர்னின்னு சொல்லுவோம். டியூரிங் ஹிஸ் ஜேர்னி, அதாவது சார்லஸ் டார்வின் தன்னுடைய பயணத்தின் போது அரவுண்ட் த எர்த், உலகம் முழுவதும் பயணம் செய்த போது மேடு, அவருக்கு என்ன சொன்னார்னா எக்ஸ்டென்சிவ் அப்சர்வேஷன். எக்ஸ்டென்சிவ் அப்சர்வேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா விரிவாக ஆய்வு செய்ய. எக்ஸ்டென்சிவ்னா விரிவாக, ஜஸ்ட் ப்ராடாக, டீப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டென்சிவ் அப்சர்வேஷன், சரிங்களா, ரொம்ப தீவிரமாக, ஆழமாக, விரிவாக உற்று நோக்கி ஆராய்ச்சி செய்தார். ஓகே, எதைய? பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும். ஓகே, ஸோ டியூரிங் ஹிஸ் ஜேர்னி அரவுண்ட் த எர்த், ஹூ? சார்லஸ் டார்வின். ஹீ மேட், சார்லஸ் டார்வின் மேட் extensive observations of plants and animals. ஸோ உலகம் முழுவதும் சார்லஸ் டார்வின் பயணம் செய்தார். கூடவே பயணம் செய்யும்போது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள், விலங்குகளை எக்ஸ்டென்சிவ் அப்சர்வேஷன், மிக தீவிரமாக, ஆழமாக, விரிவாக ஆய்வு செய்தார். சரிங்களா, கூற்று நோக்கினார், ஆராய்ச்சி செய்தார். ஸோ ஆஃப்டர் தட் ஹீ நோட்டட், இவர் சில விளக்கங்களை, குறிப்பிடத்தக்க விளக்கங்களை நம்மளுக்கு கண்டுபிடிச்சார். ஹீ நோட்டட், சில விஷயங்களை அவர் கேதர் பண்ணார். என்னென்னா ஹியூஜ் வெரைட்டினா பல்வேறு வகையான, டிஃப்ரெண்ட், பல்வேறு வகையான, ஹியூஜ்னா பல்வேறு வகையான, கூடவே ரிமார்க்கபிள், ரிமார்க்கபிள்னா குறிப்பிடத்தக்க, சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள். சரிங்களா, இது யாருக்கு இருக்குது? சரிங்களா, ரிமார்க்கபிள் சிமிலாரிட்டி அமாங் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா, உயிரினங்களுக்கு இடையே ஒற்றுமைகளும், சரிங்களா, பல்வேறு வகையான அமைப்புகளும் தென்படுவதை கண்டறிந்தார். ஹீ நோட்டட், இவர் அதை குறித்து வச்சார்? ஹியூஜ் வெரைட்டி, பல்வேறு வகையான, ரிமார்க்கபிள் சிமிலாரிட்டிஸ், சரிங்களா, குறிப்பிடத்தகுந்த ஒற்றுமைகளையும் அமாங் த ஆர்கானிசம், உயிரினங்களிடையே கண்டறிந்தார். கூடவே their adaptive features to hope of their environment. சரிங்களா, ஸோ அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ், ஸோ அதனுடைய தகவல் பண்புகளை அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு
தகவமைப்பு பண்புகளை அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸையும் பெற்றிருந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ அமாங் த ஆர்கானிசம் அண்ட் தேர் அடாப்டிவ் ஃபியூச்சர்ஸ், அவைகளுடைய தகவமைப்பு பண்புகளும் ஹோப் அவைகளில் காணப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ ஹீ ப்ரூவ்டு, இதனால் இவர் என்னத்தை விளக்குனார்னா ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் கேன் சர்வைவ் அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது உடல் தகுதி பெற்ற உயிரினங்கள் மட்டுமே, சரிங்களா, தகுதி பெற்ற, ஃபிட்டஸ்ட்னால் தகுதி பெற்ற உயிரினங்கள் மட்டுமே இந்த குளோபில் வாழும். ஓகே, சரிங்களா. ஸோ ஹீ ப்ரூவ்ட் தட் ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் கேன் சர்வைவ் அண்ட் லீவ் மோர் ப்ரோஜனிஸ். ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் மட்டும் சர்வைவ் ஆகும், அதே மாதிரி அது இறந்து போச்சுன்னா அது பல இளம் சந்ததிகளை விட்டு செல்லும். ப்ரோஜனினை கொடுத்துட்டு போகும்னு சொல்கிறாங்க. ப்ரோஜனினை இளம் சந்ததிகள், குட்டி உயிரினங்களை நிறையா அதே மாதிரி கொடுத்து, லீவ்னா விட்டு செல்லும், கொடுத்துட்டு செல்லும் அப்படிங்கிறாங்க. தேன் த அன்ஃபிட், ஆனால் அன்ஃபிட் அப்படி இல்லை. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது அப்படி இருக்குது. ஆனால் அன்ஃபிட் ஒன்ஸ் த்ரோ நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது அன்ஃபிட் வந்து நேச்சுரல் செலெக்ஷனில் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஃபிட்டஸ்ட் மட்டுமே சர்வேல் ஆகும். லீவ் தேர் ப்ரோஜனி இன் த என்வாமெண்ட், சுற்றுச்சூழலில் ஃபிட்டாக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற உயிரினங்கள் தன்னுடைய இளம் சந்தைகளை விட்டு செல்லும். ஓகே, ஹியர் டார்வின் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்ட், அதாவது டார்வினிய கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா பல்வேறு உண்மைகள், ஃபேக்ட்னா பல்வேறு உண்மைகள், செவரல் பல்வேறு உண்மைகள், அப்சர்வேஷன், சரிங்களா, கருத்துக்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கங்களை மக்களிடையே ஏற்படுத்தியது. டார்வின் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்ட், அப்சர்வேஷன், இன்ஃப்ளூயன்ஸ். தே ஆர், வாட் ஆர் த செவரல் ஃபேக்ட்? First one is overproduction. So first important heading is overproduction or prodigality of production. Overproduction means in Tamil மிகை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்ல, மிக அதிகமான இனப்பெருக்கம், அல்லது ப்ரொடிகாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அளவற்ற பிறப்பித்தல் திறன், அதிக எண்ணிக்கையில் சிற்றினங்களை பிறப்பித்தல், உருவாக்குதல், அளவற்ற பிறப்பித்தல் திறன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியர் all living organisms increase their population in large number. All living organisms increase their population in large number. அதாவது all living organism, அனைத்து உயிரினங்களும், சரிங்களா, அனைத்து உயிரினங்களும் increase their population, தன் இனக்கூட்டத்தை பெருக்கமடைய செய்கின்றன. இன்க்ரீஸ் their population in large number, அதிக எண்ணிக்கையில் தனது இனக்கூட்டத்தை பெருக்கமடைய செய்கின்றன. லார்ஜ் நம்பர்னால் அதிக எண்ணிக்கையில், பாப்புலேஷன் இனக்கூட்டத்தை, சரிங்களா. எல்லா உயிரினங்களுமே இன்க்ரீஸ் their population, தன்னுடைய இனத்தை அதிக எண்ணிக்கையில் பெருக்கமடைய செய்கின்றன. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி the best example is salmon fish produce about 28 million eggs during breeding season. Okay, so salmon அப்படிங்கிற மீன், salmon fish produces about, கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 28 million eggs, 28 மில்லியன் எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்போ? டியூரிங் ப்ரீடிங் சீசனாக ஒரு இனப்பெருக்க காலத்தில். இனப்பெருக்க காலம்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ், இயர்லி இல்லை இயர்லி ட்வைஸ் இல்லை 3 டைம் 4 டைம் வரலாம், சரிங்களா. அந்த ப்ரீடிங் சீசன், அந்த இனப்பெருக்க காலத்தில் ஸோ ஒன் செட் ஆஃப் சால்மோன் ஃபிஷ், ஃபீமேல் ஃபிஷ் ப்ரொடியூஸ், ஒரு சால்மோன் ஃபிஷ்ஷு 28 மில்லியன் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இஃப் ஆல் ஆஃப் தெம் கேச்சஸ், அப்படி எல்லாமே கேச்சஸ்னால் குட்டிகளாக, இளம் குட்டிகளாக, ஃப்ரையாக இளம் குஞ்சுகளாக மாறிச்சுன்னா, இந்த சரிங்களா, சீயில் மாறிச்சுன்னா would be filled with salmon in few generation, சரிங்களா. ஸோ இப்போ அந்த 28 மில்லியன் எக்கும் அந்த சீல கடலில் எக்கு மேலே பொறிச்சு மீன் குஞ்சுகளாக மாறிட்டா, சரிங்களா. ஃப்ரை அப்படின்னு சொல்ல முடியும், அந்த இளம் குஞ்சுகளாக மாறிட்டா ஃபியூ ஜென்ரேஷனு, ஒரு 2-3 தலைமுறையிலேயே கடல் முழுவதும் நிரம்பிவிடும். அதாவது சால்மோன் ஃபிஷ்னால் நிரம்பிடு அப்படிங்கிறாங்க.
ஓகே. ஸோ சி வுட் பி ஃபில்டு வித் சால்மோன். ஃபில்டுனா நிரப்பப்படுகிறது. சால்மோன் ஃபிஷ்னாலேயே 2-3 தலைமுறையில் ஸோ அந்த சி ஃபுல்லாக நிரம்பிடும். எங்கே பார்த்தாலும் சால்மோன் ஃபிஷ் தான் இருக்குங்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு ப்ரொடிகாலிட்டி ஆர் ஓவர் ப்ரொடக்ஷன். இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் எலஃபண்ட், யானை. எலிஃபண்ட் இஸ் த ஸ்லோவஸ்ட் ப்ரீடர். சரிங்களா? எலிஃபண்ட் என்பது எப்பொழுதுமே மெதுவாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு உயிரினம். சரிங்களா? அது வந்து மிக மெதுவாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இனப்பெருக்க தகுதி பெற்ற உயிரினங்கள் எலிஃபண்ட். ஸ்லோவஸ்ட்னா மெதுவாக, ப்ரீடர் மெதுவாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய. தேட் கேன் ப்ரொடியூஸ் 6 young ones இன் இட்ஸ் லைஃப் டைம். லைஃப் டைமில் தன்னுடைய வாழ்நாளில் 6 young one 6 குட்டிகளை மட்டும் ஈனுகிறது. தன்னுடைய வாழ்நாளில் வெறும் 6 குட்டிகளை மட்டும் ஈனுகிறது. ஓகே, கேன் ப்ரொடியூஸ் 6 million descendants. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் 750 years. அதாவது அப்படி ஒரு மேல் ஃபீமேல் எலிஃபண்ட்டை ஒரு ஃபாரஸ்ட்டில் விட்டுட்டோம்னா, சரிங்களா, அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 இயருக்கு ஒரு கற்று ஒரு குட்டி போடும். 10 இயருக்கு ஒன்ஸ் ஒரு யங் எலிஃபண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு யங் ஒன் கிடைக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர் எலிஃபண்ட்டு 6 குட்டிகள் மட்டுமே போடும். ஓகே, இட் எக்ஸ்பிரஸ் அரவுண்ட் 6 பேபி, 6 பேபி மட்டுமே. ஸோ ஒரு மெச்சூர் எலிஃபண்ட்டுனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் தன்னுடைய வாழ்நாளில். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 years வரைக்கும் எலிஃபண்ட்டோட ஏஜ். சரி, 90 அதுக்கு மேலே போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 30 years குட்டி போட்டதுலேருந்து அந்த குட்டி ஒரு 30 வருஷத்துக்கு ரீப்ரொடக்ஷனில் இறங்காது. 30 years கம்ப்ளீட் ஆன பிற்பாடு ஆஃப்டர் தட் தே டேக் தி ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ். அதற்கடுத்து பாடியில் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மெச்சூர் ஆகி தே ஸ்டார்ட் தேர் ரீப்ரொடக்ஷன், தன்னுடைய இனப்பெருக்கத்தை தொடரும். ஸோ அப்போ 10 இயருக்கு ஒரு குட்டி போடும். கிட்டத்தட்ட 90 வருஷம் வரைக்கும் குட்டி போட்டே இருக்கும். 90னா அந்த இடையில 90 இயர், மொத்த இயர்னா 90 சொன்னேன். ஆனால் 10 இயருக்கு ஒரு குட்டி, அடுத்த 10 இயருக்கு ஒரு குட்டி, அதற்கு அடுத்த 10 இயர் குட்டி, இப்படியே 6 குட்டிகள் போடும். ஒரு குட்டிக்கு இன்னொரு குட்டிக்கு இடையில இருக்கிற அந்த இயர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 90 வருஷத்தில் 6 குட்டி போட்டிருக்கும். 10 இயருக்கு ஒரு குட்டி. ஓகே, ஸோ அந்த அப்படி தன்னுடைய லைஃப் டைமில் 6 குட்டி மட்டும் மெச்சூர் எலிஃபண்ட் வந்து ஈல்டு பண்ணுது. அதை அப்படியே கண்டுக்காம விட்டோம்னா அந்த குட்டிகளெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. இப்படியே கண்டினியூ தேர் ரீப்ரொடக்ஷன் இன் தயர் யங் ஒன்ஸ். தன்னுடைய யங் ஒன்னுக்கு இப்படியே ரீப்ரொடக்ஷன் போயிட்டே இருந்தா. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 75 years, 750 years, ஒரு 750 ஆண்டுகளில் ஓகே 6 million டெசனண்ட் வந்து 6 million இளம் சந்ததிகள் அங்கே இருக்கும். டெசனண்ட்னா அந்த இளம் சந்ததிகள். ஒரு ஜோடி ஒரு காட்டுக்குள்ளே விட்டால் அது 6 குட்டி போடுது. சாகரக்குள்ளே அந்த 6 குட்டி என்ன பண்ண அது இருக்குள்ள மாற்றி மாற்றி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ இப்படியே கண்டுக்காம விட்டோம்னா 750 வருடங்கள் கம்ப்ளீட் ஆகும்போது ஸோ மொத்தமாக டோட்டலாக எத்தனை எலிஃபெண்ட் உள்ள இருக்கும்னா 6 million எலிஃபெண்ட், 6 million டெசன்ட்ஸுங்களா, 6 million இளம் சந்ததிகள் உள்ள இருக்கும். ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி செக். ஆனால் அங்கே இடையில வந்து எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது. டெசனண்ட்டாக வாரிசுகளை உருவாக்குன்னு சொல்லுவோம். ஸோ எந்த வித தடையும் இல்லாமல் இருக்கணும். எந்த வித தடையும் இல்லை, எவ்வித தடையும் இல்லை. செக்குனா தடை, பிரச்சனைகள் எதுவும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இல்லைன்னா 750 வருஷத்தில் ஒரு ஜோடி உள்ளே விட்ட அந்த மேல் ஃபீமேல் எலிஃபெண்ட்டு 6 million டெசனண்ட்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அது 6 தான் போடும். அதுலேருந்து குட்டிகள் போட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 6 million டெசன்ட் யானை குட்டிகள் இருக்கும். அப்போ 2 எக்ஸாம்பிள் இஸ் ஆக்சுவலி கிவன் ஹியர். வாட் ஆர் தேட்? Salmon fish is the best example to overproduction. Next, elephant is the best example to overproduction. So first theory is completed. Next, struggle for existence. அடுத்தது struggle for existence. Okay, struggle for existence in Tamil, வாழ்க்கை போராட்டம். What's the term name? வாழ்க்கை போராட்டம். சரிங்களா? ஸோ ஒரு உயிரினா
தான் வாழ்வதற்கே போராடுது அப்படின்னா அது வாழ்க்கை போராட்டம். நிறைய கண்டிப்பாக போடணும். ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். லாட் ஆஃப் காம்படிஷன் ஃபவுண்ட் இன்சைடு த ஃபீல்டு. அது எங்கே வாழுதோ ஸோ அந்த ஹேபிடேட்டில் நிறைய பிரச்சனைகள் போட்டிகள் இருக்கும். ஸோ அதை சமாளித்து அந்த உயிரினம் வாழுது இல்லைங்களா. ஸோ அந்த டெக்னிக்கு பேர் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். வாழ்க்கை ஸ்ட்ரகிள்னால் போராட்டம், எக்ஸிஸ்டன்ட்னா பண்ண வாழ்க்கை போராட்டம். ஆர்கானிசம் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃபுட்டு. ஆர்கானிசம் எதுக்கெல்லாம் போராட்டம் போடுதுன்னா ஃபுட்டு, ஸ்பேஸ் இடைவெளி, மேட் இனப்பெருக்கு 3 சோர்ஸஸ்க்காக தான் சண்டை போடுது. ஃபஸ்ட் ஒன்று ஃபுட்டுக்காக ஆர்கானிஸுக்குள்ள ஸ்ட்ரகிள் சண்டை வரும். அதுக்கடுத்து இடம் ஸ்பேஸ், தனக்குன்னு ஒரு இடம் வேணும், அந்த இடத்துக்காக. 3வது மேட் இனப்பெருக்கம். 3 காரணங்களுக்காக சண்டை போடுது. Yes, they become a limiting factor. Okay, yes, they become a limiting factor. Competition exists among the members of population. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இவை கட்டுப்படுத்தும் காரணிகளாக மாறும் நிலையில். ஸோ இந்த மேலே பார்த்த ஆர்கானிசம் இருக்கு இல்லைங்களா, அவைகள் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய லிமிட்டிங் ஃபேக்டராக மாறுது. அதாவது ஃபுட்டு, ஸ்பேஸு, மேட். புரியுதுங்களா? அதாவது ஃபுட்டு, ஸ்பேஸு, மேட் இந்த 3மே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைங்க, சாதாரணமாக கிடைக்கல. அப்படின்னா எஸ் தி பிகம் இன் லிமிட்டிங் ஃபேக்டர். இது ஒரு கட்டுப்படுத்தும் காரணியாக, அதாவது ஃபுட்டு, ஸ்பேஸு, மேட் இந்த 3மே லிமிட்டிங் ஃபேக்டராக மாறிட்டா, அதாவது கட்டுப்படுத்தும் காரணியாக மாறிட்டா காம்படிஷன் எக்ஸிஸ்ட். காம்படிஷன் அப்படின்னா போட்டிகள். அங்கே வாழ்க்கையில் எக்ஸிஸ்ட்னா அங்கே இருக்கிற இடத்துல போட்டிகள் வந்துடும். அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். யாருக்கு இடையில? ஸோ அந்த இனத்திற்கு இடையிலே, சரிங்களா, அந்த இனத்தொகைக்கு இடையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஒரு பெரிய இனத்தொகையில் காணப்படக்கூடிய உயிரினங்களுக்கு இடையே, பாப்புலேஷன் இனத்தொகை, மெம்பர்ஸ்னால் உள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஒரு பெரிய இனத்தொகையில் காணப்படக்கூடிய உயிரினங்களுக்கு இடையே காம்படிஷன் போட்டியில் ஏற்படுகிறது. ஓகே, எதனால்? ஃபுட்டு, ஸ்பேஸ், மேட் இந்த 3மே லிமிட்டிங் ஃபேக்டராக மாறிட்டான். லிமிட்டிங் ஃபேக்டர்னால் கட்டுப்படுத்தும் காரணியாக மாறிட்டான். ஹியர் intraspecific struggle between same species for food, space and man. intraspecious அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிற்றினங்களுக்கு உள்ளே போராட்டம், சேம் ஸ்பீசிஸுக்குள்ள காம்படிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஜிராஃபி. ஸோ ஜிராஃபி இஸ் எ பிளான்ட் ஈட்டர், isn't it? இது வந்து தாவரத்தை சாப்பிடும் இல்லைங்களா. இட் இஸ் எ பிளான்ட் ஈட்டர். ஸோ இப்போது இன்கேஸ் எனி dry situation form in the desert or maybe living place, ஒரு வாழ்கிற இடத்துல ரொம்ப வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா, ஸோ ஜிராஃபி அந்த ஒட்டகச்சிவிங்க என்ன பண்ணும், அந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுக்காக எல்லாம் சண்டை போட்டு ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டு டிசைர் பண்ணி ரொம்ப விரும்பி ஆவலாக சாப்பிடுதுன்னா, ஸோ இப்போ அங்கே வந்து ட்ரை கண்டிஷன் வரும்போது அந்த ஒரு பிளான்ட்டை சாப்பிட்றதுக்கு நிறைய ஒட்டகச்சிவிங்க சண்டை போட்டுருக்கு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, சேம் ஸ்பீசிஸ், அதாவது ஒரே சிற்றினங்களுக்கு இடையேன்னு சொல்லுவோம். இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னா சிற்றினங்களுக்குள்ளான சேம் ஸ்பீஸ். ஜிராஃபின்னா ஜிராஃபிக்குள்ள, ஹியூமன்னா ஹியூமனுக்குள்ள, அதே சமயத்தில் ரேட்டுன்னா ரேட்டுக்குள்ள, அதே மாதிரி எலிஃபண்ட்னா எலிஃபண்ட்டுக்குள்ள, லயன்னா லயனுக்குள்ள, சேம் ஸ்பீசிஸுக்குள்ள சண்டை போட்டால் இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். சரிங்களா? அதாவது சிற்றினங்களுக்கு உள்ளேயான, இப்போ சிற்றினங்களுக்குள்ளேயான போராட்டம். ஸோ இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் பட் இது யாராருக்கு இருக்கும்னா, இதை கீ பாயிண்ட். இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் பெட்வீன் த சேம் ஸ்பீசிஸ், ஒரே சிற்றினத்துக்குள்ளே. பர்டிகுலர் எது கடையில் போட்டி வருது? ஃபார் ஃபுட்டு உணவுக்காக, ஸ்பேஸ் இடைவெளிக்காக, மேட் இனப்பெருக்கத்திற்காக. ஸோ ஃபுட்டு, ஸ்பேஸ், மேட் இந்த 3 ரீசன்னால் சேம் ஸ்பீசிஸ், சரிங்களா, ஒரே சிற்றினத்திற்குள்ள இன்ட்ராஸ்பெசிஃபிக், சரிங்களா, ஒரே சிற்றினத்துக்குள்ளே இந்த போராட்டம் வருகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னா சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம். சரிங்களா? சிற்றினங்களுக்கு இடையே, அதாவது டிஃப்ரெண்ட் சிற்றினம், வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையே ஆன போராட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் elephant is a herbivore, plant eater, isn't it? So giraffe is a ant eater. Same times deer is a plant eater. இல்லைங்களா? 3மே ஹெர்பிவர்ஸ், தாவரங்களை சாப்பிடுது.
ஆனால் திஸ் 3 ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஆனால் இது வேறுபட்ட சிற்றினங்கள் தான். டீர் ஒரு சிற்றினம், டீர் ஒரு ஸ்பீசிஸு, எலிஃபெண்ட் ஒரு ஸ்பீசிஸ், ஜிராஃபி ஒரு ஸ்பீசிஸ். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸில் ட்ரை வருது, ரொம்ப என்னது ட்ராட், ரொம்ப வறட்சி வருது. ஸோ டியூரிங் தட் கண்டிஷன் திஸ் 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆர் ஸ்ட்ரகிள் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபுட். ஒரு குறிப்பிட்ட உணவுக்காக இவியலுக்குள்ளேயே சண்டை போடும். இது வந்து என்ன சொல்லுது, இன்டர் ஸ்பெசிஃபிக். சேம் ஸ்பீசிஸ்னு இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். ஜிராஃபினா ஜிராஃபிகள் மட்டும் சண்டை போட்டுச்சுன்னு இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். இன்கேஸ் த ஸ்ட்ரகிள் இன்சைடு த ஸ்ட்ரகிள் இன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ், வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையே, டீர் மானு, ஜிராஃபி, எலிஃபெண்ட் இதுக்குள்ள சண்டை போட்டுக்கிடுச்சு ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுக்காக அப்படின்னு அதை என்ன சொல்லுவார், இன்டர் ஸ்பெசிஃபிக். சரிங்களா, வேற்று சிற்றினங்களுக்கு இடையே அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சிற்றினங்களுக்கு இடையான போராட்டம் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ். இந்த போராட்டம் எதில் வரும்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ், வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையே, பர்டிகுலர் ஃபுட்டு அண்டு ஸ்பேஸ், உணவுக்கும் இடைவெளிக்கும் வருது. நெக்ஸ்ட், ஸ்ட்ரகிள் வித் என்வாமெண்ட் டு ஹோப். சரிங்களா, ஸ்ட்ரகிள் வித் என்வாமெண்ட். ஸோ சுற்றுச்சூழலும் போராட்டம் போடுகிறது. எதுக்கு? டு ஹோப் வித் கிளைமேட்டிக் வேரியேஷன். டு ஹோப் வித் கிளைமேட்டிக் வேரியேஷன். அதாவது என்ன முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சுற்றுச்சூழல் போராட்டம்னு தமிழில் சொல்லுவோம். காலநிலை வேறுபாடு இல்லை, காலநிலை. சரிங்களா, ஹோப்புனா இணக்கமாதல், அதோட ஒத்து போதல். இப்போ திடீர்னு டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, ஹோப்னா ஒத்து போதல். ஓகே, ஹோப். ஸ்ட்ரகிள் வித் என்வாமெண்ட் டு ஹோப். ஒரு குறிப்பிட்ட என்வாமெண்ட்டில் சிக்கலை உருவாயிடுச்சு, டிஃப்ரெண்ட் சீசன் வந்துடுச்சு. ஸோ அதோட அந்த என்வாமெண்ட்டோட போராட்டம் போட்டு ஹோப், ஒத்து போகுதல் அல்லது சமநிலையோடு போதல், தாக்கு பிடித்து எரித்தல் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது இணக்கமாதல். அதற்கு ஒத்து போதல், இணக்கமாதல் ரெண்டு சரியான வார்த்தை. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ரகிள் வித் என்வாமெண்ட்னு சொல்லும். எது எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரும்? டியூரிங் கிளைமேட்டிக் வேரியேஷன். சரிங்களா, காலநிலை மாற்றம் ஏற்படும் போது. ஸோ லிவிங் திங்ஸ் ஸ்ட்ரகிள் வித் என்வாமெண்ட் டு ஹோப். சரிங்களா, காலநிலை மாறும்போது உயிரினங்கள் சுற்றுச்சூழலுடன் போராட்டம் போட்டு ஹோப், இணக்கமாகிறது, அதை சமநிலைப்படுத்தி வாழ்கிறது. இல்லைன்னா ஃபுட்டு ஸ்கேர்சிட்டி, உணவு பற்றாக்குறை வந்துச்சுன்னா ஸோ என்வாமெண்ட்டோட சண்டை போட்டு ஸோ ஹோப் இணக்கமாகும். எர்த் குவாக். சரிங்களா, நிலநடுக்கம் வரும்போது ஸோ உயிரினங்கள் என்வாமெண்ட்டோட சண்டை போட்டு ஸ்ட்ரகிள், போராட்டம் போட்டு ஹோப் இணக்கமாகிறது. ட்ராட், வறட்சின்னு சொல்லுவோம். வறட்சி வரும்போது சரிங்களா, ஸோ லிவிங் திங்ஸ் ஸ்ட்ரகிள் வித் என்வாமெண்ட். சரிங்களா, சுற்றுச்சூழலுடன் போராட்டம் போட்டு ஹோப் இணக்கமாகிறது. ஓகே, ஸோ struggle for existence, very very important, 5 mark. So and also interspecific is 3 mark, interspecific, intraspecific 3 mark, environmental struggle, these 3 headings are actually 3 mark. Okay, don't forget it, this each heading carry 3 mark, so entire heading is 5 mark. Okay, next, universal occurrence of variation. யூனிவர்சல் அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன், மாறுபாடுகள் தோன்றுதல். அனைத்து இடங்களிலும் மாறுபாடுகள் தோன்றுதல் அப்படிங்கிற தலைப்பு. ஸோ நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லைக். எந்த 2 உயிரினங்களும் ஒன்று போல் இருப்பதில்லை. லைக்னா அலைக் எப்படின்னா இருக்காது, லைக்னா அது போல் இருக்கும். நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லைக். எந்த 2 சிற்றினங்களுமே ஒன்று போல் இருக்காது. தேர் ஆர் வேரியேஷன் ஈவன் இன் த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். தேர் ஆர் வேரியேஷன் ஈவன் இன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் கூட ஒரு கரு இரட்டைன்னு சொல்லுவீங்களா. ஸோ த எம்பிரியோ, த ட்வின்ஸ் அரசஸ் ஃப்ரம் சிங்கிள் எம்பிரியோ. ஒரு எம்பிரியோலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கரு இரட்டைன்னு சொல்லுவோம், மோனோசைட் ட்வின்ஸ். அந்த அல்லது ஐடென்டிக்கல் ட்வின்ஸில், ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் கூட சில சமயங்களில் வேரியேஷன் வருது, மாறுபாடுகள் தோன்றுது அப்படிங்கிறாங்க. ஈவன் தேர் ஆர் வேரியேஷன் ஈவன் இன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஒரு கரு இரட்டையர்கள் சரிங்களா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒத்த இரட்டையர்களுக்கு இடையில் கூட சில வேறுபாடு வருதுங்கிறாங்க. ஸோ ஈவன் இருந்த போதும் கூட, ஈவன் த சில்ட்ரன் போர்ன் ஆஃப் த சேம் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் கலர். சரிங்களா, அதாவது ஒரு பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகள் கூட நிறம், உயரம், பழக்க வழக்கங்கள் போன்ற பண்புகள் வேறுபட்டுள்ளன. ஓகே, சில்ட்ரன் போர்ன் ஃப்ரம் த சேம் பேரண்ட். குழந்தை பிறக்குது
நிறையா குழந்தை பிறக்குது சேம் பேரண்ட், அதே பேரண்ட்டுக்கு. அப்படி பிறந்தா கூட டிஃபர் இன் கலர், அவங்களுடைய நிறம் மாறுபடுகிறது, ஒவ்வொரு குழந்தையோட நிறம் மாறுபடுகிறது, ஹைட் உயரம் மாறுபடுகிறது, பிஹேவியர் பண்புகளில் மாற்றம் தெரிகிறது. ஸோ த யூஸ்ஃபுல் வேரியேஷன், ஓகே, யூஸ்ஃபுல் வேரியேஷன் அப்படின்னா இதுவாறு பயனுள்ள நன்மை பயக்கக்கூடிய வேரியேஷன். ஓகே, யூஸ்ஃபுல் வேரியேஷனை நன்மை செய்யக்கூடிய அந்த உயிரினத்திற்கு, சரிங்களா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஃபவுண்ட் த ஆர்கானிசம் ஹெல்ப் டு ஓவர் கம் ஸ்ட்ரகிள். சரிங்களா, அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஒரு வேரியேஷன் ஒரு உயிரிக்கு, ஒரு மாறுபாடு ஒரு உயிரிக்கு பயனுள்ளதாக இருந்தால் சரிங்களா, அவற்றை அவதிகளிலிருந்து, அதாவது துன்பங்களிலிருந்து, ஸ்ட்ரகிள்னால் பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்க உதவுகிறது. சரிங்களா. ஸோ ஒரு வேரியேஷன், ஒரு உயிரினத்தில், ஒரு லிவிங் ஆர்கானிஸில் ஒரு மாறுபாடு வேரியேஷன் நடக்குது. அந்த வேரியேஷன் அந்த உயிரிக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்துச்சு, நல்லது செய்கிறதா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னா அங்கே இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கும். அந்த உயிரினத்தை அந்த ஸ்ட்ரகிள், அந்த போராட்டத்துலேருந்து மீட்டெடுத்து மறுபடியும் வாழ்கிறக்கு அனுமதிக்கும். ஓகே, சச் வேரியேஷன் ஆர் பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த மாதிரியான மாறுபாடுகள், அந்த மாதிரியான வேரியேஷன் பாஸ்டு ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அந்த மாறுபாடு அடுத்த தலைமை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வழங்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, செல்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். இயற்கை தேர்வு வழியாக சிற்றினங்கள் தோன்றுதல். சரிங்களா, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். இயற்கை தேர்வு வழியாக, இயற்கை தேர்வு மூலமாக உயிரினங்கள் தோன்றுதல். நிஜமா, உண்மைதான். ஸோ நேச்சர் தான் நம்மளை செலக்ட் பண்ணி வச்சுருக்குது, நாம் நேச்சரில் இல்லை, நேச்சர் தான் நம்மளை சூஸ் பண்ணி வச்சுருக்குது. சரிங்களா, வாழ்கிறக்கு அனுமதி கொடுத்துருக்குது. சரிங்களா. ஸோ நம்மளை லிவிங், நம்மளை எக்ஸிஸ்ட் பண்ணுறக்கு, இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிறதுக்கு யார் அலோவ் பண்ணிக்கிறா? என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்துருக்கு, அதனால் வாழ்கிறோம். சொல்ல போகிறீங்களா, வேறு யாரும் நம்மளை காப்பாற்று, சுற்றுச்சூழல் தான் நம்ம காப்பாற்றிட்டு. ஸோ அதன்படி அப்போது இந்த இடத்துல எத்தனை உயிரினங்கள் இருக்குதோ அத்தனையுமே யார் செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல், இயற்கை தான் தேர்ந்தெடுத்து இந்த சுற்றுச்சூழலை வாழ்வதற்கு அனுமதி கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்குங்கிற கான்செப்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ட்ரூ, இதுதான் உண்மை. பாருங்க, ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு டார்வினுடைய கருத்துப்படி நேச்சர் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் செலக்டிவ் ஃபோர்ஸஸ். இல்லை, டார்வின் கூற்றுப்படி இயற்கையே மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கும் சக்தியாகும். டார்வினுடைய கூற்றுப்படி, அக்கார்டிங் டு டார்வினுடைய எக்ஸ்பிளேஷன் படி, கூற்றுப்படி நேச்சர், இயற்கையே மோஸ்ட் பவர்ஃபுல் செலக்டிவ் ஃபோர்ஸ், இயற்கையே மிகச்சிறந்த தேர்ந்தெடுக்கும், செலக்டிவ்னா தேர்ந்தெடுக்கும் சக்தி, ஃபோர்ஸ்னால் சக்தி ஆகும். ஸோ ஹி கம்பேர்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இவர் எதோட கம்பேர் பண்ணி பார்த்தார்? டார்வின் கம்பேர்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் டு ஸ்மால் ஐசோலேட்டட் குரூப். சரிங்களா, அதாவது சிறிய, சரிங்களா. ஸோ இயற்கை தேர்வு காரணமாக புதிய சிற்றினம் தோன்றுவதை டார்வின் குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட குழு உயிரினங்கள், ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்தப்பட்ட, ஐசோலேட்டட் குரூப்னா தனிமைப்படுத்தப்பட்ட குழு உயிரினங்கள், கூட்டம் வாழக்கூடிய உயிரினங்களில், ஓகே, ஸ்மால், ஒரு சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட கூட்டம் வாழக்கூடிய உயிரினங்களில், சரிங்களா, ஆரிஜினா ஸ்பீசிஸ் புதிதாக தோன்றக்கூடிய உயிரினங்கள், சரிங்களா, அதை வந்து இந்த நேச்சுரல் செலெக்ஷனோட ஒப்பிட்டு பார்த்தார். ஹி கம்பேர்டு ஆரிஜினா ஸ்பீசிஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இவர் வந்து புதிய உயிரினங்கள் தோன்றுவதை நேச்சுரல் செலெக்ஷனோட ஒப்பிட்டு பார்த்தார். அந்த புதிய உயிரினங்கள் எதுலேருந்து வருது? ஸ்மால் ஐசோலேட்டட் குரூப், சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட குரூப்பில் என்ன நடக்குது? புதிய ஸ்பீசிஸ் வந்து வருது. ஸ்மால் ஐசோலேட்டட் பாப்புலேஷனில் நியூ ஸ்பீசிஸ் வருது. யாருனால வருதுன்னா நேச்சுரல் செலெக்ஷனால். ஸோ இதை வந்து ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தாரு. ஸோ டார்வின் பிலீவ்ட் தட், அதனால் டார்வின் வந்து என்ன நம்பினார்னா, டார்வின் பிலீவ்ட் தட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் கேன் ரிசல்ட் இன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்.
தமிழ் என்ன சொன்னாங்கன்னா, வாழ்வதற்கான போராட்டமே தகுதி வாய்ந்த உயிரினங்கள் தப்பி பிழைப்பதற்கான காரணம் என்று கருதினார். சரிங்களா? டார்வின் என்னத்தை நம்பினார்? பிலீவ்னா நம்பினார். எதை நம்பினார்? டார்வின் பிலீவ்டு தட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். சரிங்களா? வாழ்க்கை போராட்டமே வாழ்க்கை போராட்டம் உயிரினங்கள் போடுது. வாழ்க்கை போராட்டமே ரிசல்ட் இன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். வாழ்க்கை போராட்டமே அந்த உயிரினங்கள் நன்கு வாழ்வதற்கு உதவி புரிஞ்சுது. சரிங்களா? ஸோ அதை வந்து அவர் சொன்னார், தப்பி பிழைப்பதற்கான காரணமாக அமைஞ்சதுன்னு சொன்னார். வாழ்க்கை போராட்டமே அந்த உயிரினங்கள் தப்பி வாழ்வதற்கு உதவி புரிஞ்சுது அப்படின்னு டார்வின் பிலீவ்னார். ஸோ சச் ஆர்கானிசம் பிகம் பெட்டர் அடாப்டட். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் போட்டு ஃபிட்டஸ்ட்டாக மாறி வாழுது இல்லைங்களா, அந்த உயிரினம் பிகம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் அடாப்டட், நன்கு தகவமை பெற்று சேஞ்ச் தேர் என்விரான்மெண்ட் டு த சேஞ்ச் என்விரான்மெண்ட், அந்த மாற்றமடைந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு பெட்டர் சிறந்த முறையில் தன்னை தகவமைத்து கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சர்வைவல் வரணும், கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் ஆகுது, ஸ்ட்ரகிள் போராட்டம் வருது. ஸோ அந்த போராட்டத்தில் தன் உடம்புல ஃபிட்னஸை வளர்ந்துட்டு வாழக்கூடிய உயிரினங்களே ஸோ அடுத்த தலைமுறையில் சர்வைவல் ஆகும் அப்படிங்கிறது டார்வினுடைய கருத்து. ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங் திஸ் வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். டோன்ட் ஸ்கிப் வாண்ட் என்டர். தேங்க்யூ.